ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம்னா LA4440 ஐசி எது ஒரிஜினல் எது காப்பின்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. இதில் காட்டுற எல்லா ஐசியுமே ஒரே ஐசி தான், பட் வேறு பிராண்ட் வேறு நம்பர் வேறு கோடிங் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எது ஒரிஜினல் எது காப்பின்னு சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எது ஒரிஜினல் எது காப்பின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் மேக்னெட், அதாவது காந்தகம். இது பழைய ஸ்பீக்கர்லேருந்து எடுத்துருக்கேன். பழையில் இருக்குது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பிராண்டோடது. இது பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஒட்டில், அதனால் இது ஒரிஜினல் சொல்லிட முடியாது. சானியோ கம்பெனி பார்த்தீங்கன்னா இதுவும் மேக்னெட்டில் ஓட்டல. ஏன்டா மேக்னெட்டில் ஓட்டலன்னு கேட்குறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CD4440 நம்பர் நோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் ஒட்டும், பாருங்கள் வச்சு காட்டுறேன். நல்லாவே ஒட்டுது. ஏன் மேக்னெட்டில் ஒட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இரும்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க உள்ள. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முக்கோண பிராண்ட் CD4440 ஐசி, இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் நல்லாவே ஒட்டுது, ரொம்ப க்ரிப்பாக ஓட்டுது பாருங்கள். இந்த மாதிரி ஐஸ்லாம் கொஞ்சம் சவுண்டு கிளியர் வராது, நாய்ஸ் அதிகமாக வரும், அம்மிங்கும் வரும். இதுதான் நான் கையில் வச்சுருக்குது பார்த்தீங்கன்னா சானியோன்ற லோகோ போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா LA4440 நம்பர் நோட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சொல்லி இப்போ மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் சுத்தமாகவே ஒட்டாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லி காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டில் ஒட்டாத ஐசி யூஸ் பண்ணுங்கள், வாய்ஸ் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி ஒர்க் ஆகுதா இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்ரு. இது பார்த்தீங்கன்னா பஸர் மோடில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கனெக்டிவிட்டி கனெக்ட் பண்ணால் கண்டினியூட்டி காட்டும். இதை வச்சு எப்போ ஐசி போயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறீங்களா? இப்போ செக் பண்ணி காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட் ஐசி பேக் சைடு திருப்பிக்கலாம் பாருங்கள். அல்டிமேட்டோட ஒரு நாபம் கிரவுண்ட்லேயும் இன்னொரு நாபம் 12வது பின்லேயும் வைங்க, ஷார்ட் காட்டும். 12வது பின் தான் ஸ்பீக்கர் அவுட்புட்டும் கிரவுண்டும் ஷார்ட் காட்டுதுன்னா ஐசி போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இன்னொரு ஐசியில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரோட ஒரு நாபம் கிரவுண்டும் இன்னொரு நாபம் 12வது பின்னில் வைங்க, ரெண்டுமே கண்டினியூட்டி காட்டும். இந்த மாதிரி கண்டினியூட்டி வந்ததுன்னா ஐசி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஐசியில் எதிராக கிரவுண்டுன்னு கேட்குறீங்களா? 8வது பின் கிரவுண்டு, 8வது பின்னும் மேலே இருக்கிற ஃபுல் மெட்டலும் கிரவுண்டில் தான் கண்டினியூட்டி வரும். இதுவும் உங்களுக்கு புரியலையா? ரொம்பவே சிம்பிள் தான். 8வது பின்னும் 12வது பின்னும் கண்டினியூட்டி வருதான்னு பாருங்கள். வச்சுறதுக்கு பார்த்தீங்கன்னா சானியோன்ற ஐசி. இது பார்த்தீங்கன்னா எதுலையும் யூஸ் பண்ணாத ஐசி, பார்த்தீங்கன்னா புதுசு. இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேயும் 12வது பின் வச்சு காட்டுற பாருங்கள். வேல்யூ வரும் 470 சம்திங் வரும். இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மில் மாற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 628 சம்திங் வருது பாருங்கள். இது மூலமாக நம்ம ஐசி போயிடுச்சா ஒர்க் ஆகுதான்னு கண்டுபிடிச்சிக்கலாம்.